நமக்கு சாபமா ஏன் வருகிறது? நமக்கு சாபமா ஏன் வருகிறது? இன்றைக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணியே இல்லை. எத்தனையோ ஊர்கள் எல்லாம் தண்ணியே இல்லை, அப்பம் இல்லை, தண்ணீர் இல்லை, தரித்திரம் தாண்டவம் ஆடுகிறது, வறுமை வாட்டி வதைக்கிறது, ஏழ்மையை சிக்கி தவிக்கிறான் மனிதன். நான் ஜெனரல் மனிதனை சொல்லல, கிறிஸ்தவ மனிதனை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கிறிஸ்தவர்கள் வீட்டிலே தரித்திரம் இருக்கிறது. இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? என் வீட்டுல இல்லை, தைரியமா சொல்லலாம். நம்ம எல்லாருமே நம்ம விடுதலை கிறிஸ்துவ சபைக்கு வந்துட்டாலே இருக்காது. நம்ம மாத்தா சேர்த்தானா சபை அல்ல. இங்கே நாம் கேட்கிற வார்த்தைகள் நம்மை அந்த அளவுக்கு பக்குவப்படுத்துகிறது. ஆமென். எங்கு பார்த்தாலும் கிறிஸ்தவ வட்டாரத்தில் நிறைய பேர் தரித்திரத்தில் இருக்கிறார்கள், வறுமையில் இருக்கிறார்கள். கிறிஸ்தவ வட்டாரத்திலே தான் அகால மரணங்கள் நடக்கின்றன. திடீர்னு செத்து போறான், திடீர்னு ஆக்சிடென்ட், திடீர்னு பெரிய காரியம் நடக்கிறது. நேற்றைய தினத்தில் திண்டுக்கல் போகும்போது, கார்ல போகும்போது மெதுவாக தான் ஓட்டிட்டு போனார் அந்த ஆளு. வரும்போது ரொம்ப ஸ்பீடா ஓட்டிட்டு வந்தாரு. நான் கர்த்தாவே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்னா, மனைவி பக்கத்துல இருந்து என்ன சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டே வர்றா. எனக்குள்ளே பிசாசு வேறொரு காரியங்கள் எல்லாம் தூண்டி கொண்டிருக்கிறான். எனக்குள்ள என்ன ஆகுமோ ஏதாகுமோ, வீட்டில எல்லாம் சொல்லாமலாம் வந்துட்டோமே. பிசாசு ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் உருவாகும். நிச்சயமாய் உருவாகிறவனை எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம். அந்த எதிரியை துரத்துகிற ரத்தம் நமக்கு ஜெயம் கொடுக்கிறது. அதனால அப்போ சாத்தானே சொல்லிட வேண்டியது. அப்ப நன்மையான எண்ணங்களே வந்து கொண்டிருக்கு, நமக்கு ஒன்னும் ப்ராப்ளமே வராது. நீ எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய வேத விற்பனராக இருந்தாலும் சரி, உனக்குள்ளும் பிசாசு தீமையான காரியங்களை கொடுப்பான், கொடுக்க முடியும். ஆமென். அவன் பின்னால சாயறதும் சாயாம இருக்கிறதும் உன் கையில் இருக்குது. இயேசுவின் நாமத்தினாலே உன்னால் முடியும். ஆமென். எங்க பார்த்தாலும் வறுமை இருக்கிறது, வியாதி இருக்கிறது. வியாதி எங்க பார்த்தாலும் ஆஸ்பத்திரிக்கு போனாவே கிறிஸ்தவம் தான் நிறைய இருக்கிறான். அந்தோனி, ஜோசப், சேவியர், ஸ்டாலின், இப்படிதான் எல்லாரும் பேரும் அங்க இருக்கிற பேர்லாம். இங்க யாரும் ஒருத்தர் இல்லையா? உங்க பேர்லாம் சொல்லலையே, என் பேர் தான் சொல்லிக்கிட்டேன், பரவாயில்ல. அங்க போனா எல்லாம் கிறிஸ்தவம் தான். எங்க பார்த்தாலும் வியாதி வியாதி வியாதி. நம்மளாலதான் சொல்றான் தேவன் சோம் கொடுக்கிறார்ன்றான், சொல்றாங்க நம்மால, விளம்பரம் எல்லாம் போட்டுறான். ஆனா அந்த கூட்டத்தை நடத்துறாலே வியாதிக்காரனா இருக்கிறான். அந்த அந்த கூட்டத்தில் பேசுறாலே வியாதிக்காரனா இருக்காரு. அவருக்கே சுகம் கிடைக்கல, அப்புறம் என்ன அடுத்தவனுக்கு சுகம்? முதல்ல நாம சுகமா இருக்கணும். என்ன பிரதர் சரிதானா? நம்ம சுகமா இருக்கணும், மக்களுக்கு சுகம் கொடுக்கணும். நம் தேவன் இயேசு கிறிஸ்து பேதுருவிடம் சொல்லிக் கொடுத்த வார்த்தை அதுதான். நீ குணப்பட்டு மற்றவனை ஸ்திரப்படுத்து. முதல்ல நம்ம ஸ்டெடி ஆகணும், அப்புறம் தான் அடுத்தவனை ஸ்டெடி பண்ணணும். நானே ஸ்டெடி ஆகாம பிரயோஜனம் இல்லை. பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் நான் அதிகமாக சொல்லிக் கொடுக்கிறது அதுதான். நம்முடைய வாழ்க்கை வறுமையான வாழ்க்கையா இருக்கக்கூடாது. ஊழியக்காரனுடைய வாழ்க்கை தரித்திரமான வாழ்க்கையா இருக்கக்கூடாது. ஊழியக்காரன் சாப்பாட்டுக்கும் பணத்துக்கும் அங்கே கிடைக்குமா இங்கே கிடைக்குமா ஓடி ஆடி அலையக்கூடாது. இப்படி அவன் அலைந்து கொண்டிருந்தால் அவனுடைய பிரசங்கம் மீன். அவன் இயேசு உனக்கு கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். மத்தேயு 10 மார்க் 10:29-30 வாய்ச்சார 100 ஆசீர்வாதத்தை இயேசு கொடுப்பார் என்று பிரசங்கிக்கிறது வேஸ்ட். உனக்கே அந்த ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை, ஊருக்கு எப்படி கிடைக்கும்? நீ முதல்ல வாழ்ந்து காட்டு. நம்முடைய வாழ்க்கையில என் தேவன் உண்ணவும் ஒடுக்கவும் போதும் என்று எனக்கு வைத்திருக்கிறார் அப்படி சொல்லணும். ரொம்ப பெரிய டாடா பிர்லாவை இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை, பெரிய மாடி வீடுகள் கட்டிக்கொண்டு வாழ வேண்டும் என்று கட்டாயம் இல்லை, பெரிய பட்டு பீதாம்பரம் வைக்கணும், கார் வைக்கணும், ஃப்ரிட்ஜ் வைக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. உண்ணவும் உடுக்கவும் போதும் என்று நான் இருக்கிறேன்.
இப்படிப்பட்ட நிலையில் தான் ஊழியக்காரன் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறது. ஆக இப்பொழுது கிறிஸ்தவ வட்டாரத்திலே வறுமை இருக்கிறது, வியாதி இருக்கிறது, அகால மரணம் இருக்கிறது. கிறிஸ்தவ வட்டாரத்திலே கற்பங்கள் விழுகின்றன, அபாஷன் நடந்து கொண்டிருக்கிறது. அபாஷன் இல்ல, அதுக்கு என்ன பேரு? அபாஷன் தானா? அதுவும் அபாஷன் கண்டினியூஸா இருக்கக்கூடாதுங்க. ஏதோ 1-2 ட்ரிப் இருக்குதுன்னா பரவாயில்ல, அது கூட தப்பு தான். கண்டினியூஸா அபாஷன் இருக்கக்கூடாது. இருக்கிறது கிறிஸ்தவ வட்டாரத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், புறஜாதிகள் மத்தியில் அல்ல. கிறிஸ்தவ வட்டாரத்திலே மலடுகள் இருக்கின்றன, குழந்தை இல்லாத குடும்பங்கள் ஏராளம் இருக்கின்றன. கிறிஸ்தவ வட்டாரத்திலே சுனாமியால் மரித்தவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். இருக்கிறாங்களா? சுனாமியில மரிக்கிறான், புழுதி காற்றினால் மரிக்கிறான், சூறாவளி காற்றினால் மரிக்கிறான், புயலினாலே மரிக்கிறான், மழையினாலே மரிக்கிறான். இப்படி பயங்கரமான காரியத்தில் மரித்து போகிறார்கள். மழை இல்லாமலே கஷ்டப்படக்கூடிய கிறிஸ்தவன் ஏராளம் இருக்கிறான். மழையே இல்லாம கஷ்டப்படுற கிறிஸ்தவ குடும்பம் ஏராளம் உண்டு. வேதம் சொல்லுகிறது, உன் வலது பக்கம் 1000 இடது பக்கம் 10,000 விழுந்தாலும் அது உன்னை, அவனுக்கு தண்ணி இல்லாம இருக்கலாம், இவனுக்கு தண்ணி இல்லாம இருக்கலாம், உனக்கு மழை இல்லாம இருக்காது. ஆமென். காற்றை நீ காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், உன் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். ஆமென். ஒவ்வொரு வருஷமும் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால மே ஜூன் மாதங்களிலே எங்களுடைய கிணத்துல தண்ணி ப்ராப்ளம் இருக்கும். எங்களுடைய கிணத்துல கீழே அப்ப இவ்வளவு குடும்பங்கள் இல்லை, கூட்டங்கள் இல்லை, இப்போ கொஞ்சம் தான், ஆனாலும் தண்ணீர் ப்ராப்ளம் இருக்கும். அப்ப நாங்க ஒரு 1/2 மணி நேரம் மோட்டர் போடுவோம், அதுக்கப்புறம் நினைச்சிருவோம், திரும்ப 1/2 மணி நேரம் போடுவோம், நினைச்சிருவோம். அப்படிதான் செஞ்சு கொண்டது. என்ன ஆச்சரியமோ தெரியல, தேவன் செய்த பெரிய அதிசயம். இந்த ஆண்டு இன்னைக்கு போய் பாருங்களேன், இன்னைக்கு போய் பார்த்தா மேலாக இருக்கு தண்ணி. என்னன்னு தெரியல, பக்கத்து விட்டு அந்த மாமாவட்டி கிணத்துல தண்ணியே இல்லை, கீழே இறங்கிருச்சு. நம்ம கிணத்துல மேலால் நிக்குது. என்னன்னு ஒண்ணும் புரியல. கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், உனக்கு அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம். ஆஹா ஓன்னு பாடுறதுனால நிறைய பேர் கோபம் ஆயிடுச்சு. இப்போ போய் பாடுறாங்க. இது சந்தோஷ பாட்டியாது, இது அழுதுட்டு பாடுற பாட்டு இல்லை. நீ சந்தோஷமா இருக்கிறவன் எப்படி வேணாலும் இருக்கலாம். அவன் தாவீது சந்தோஷமாய் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாலே ஆடினான், பாடினான். அதை பார்த்து ஒரு ஆள் கிண்டல் பண்ணிச்சு, அந்த ஆள் அத்தோட அவுட்டு. அவன் இப்ப நம்ம சந்தோஷமா பாடுறதை யாராச்சும் பார்த்து கிண்டல் பண்ணான்னா நான் சொல்ல மாட்டேன். அவன் தேவன் பெரியவராய் இருக்கிறார். அவன் நம்ம சந்தோஷமா பாடுறோம். அவன் சரி. இப்ப பாருங்க, இப்படி இவர்கள் செய்கிற நிறைய கிறிஸ்தவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்க மாட்டேங்குது. நிறைய காரியங்கள் வாய்க்க மாட்டேங்குது. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு வீடு இல்லாத நிலை, நிறைய கிறிஸ்தவர்களுக்கு கல்யாணம் நடக்க மாட்டேங்குது, நிறைய கிறிஸ்தவர்களுக்கு வேலை கிடைக்கல, நிறைய கிறிஸ்தவ ஊழியர்களுக்கு கிறிஸ்தவ சபை ஊழிய வளர்ச்சி இல்லை, சபையிலே ஒரு பெரிய எழுப்புதல் இல்லை, புறஜாதியார் மத்தியில கிறிஸ்தவனுக்கு ஒரு பெரிய மேன்மை இல்லை, புறஜாதியார் மத்தியில அவன் வெட்கப்பட்டு சாட்சி இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறான். ஏன் இந்த நிலை? ஏன் இப்படி இருக்கிறது? கடனிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறானே. இன்றைக்கு நாம் படித்த வேத பாடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். ஏன் தலையாக மாட்டேங்கிறான்? இன்னும் அவன் வாழாவது இருக்கிறான் கிறிஸ்தவன். ஏன் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறது? கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை ஏன் நிர்வாணமாக இருக்கிறது? எப்பொழுதும் பயந்து கொண்டும் பயந்து கொண்ட சுவாபத்திலேயே இருக்கிறானே. ஏன்? எதிர்காலம் என்ன ஆகுமோ, வாழ்க்கை எப்படி ஆகுமோ, இது இப்படித்தான் நடக்குமா, இது இப்படித்தான் ஆகுமா, ஏன் இந்த பயம்? உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், தெரிந்து கொள்ளுங்கள். நன்மை என்ற ஒன்று இருந்தால் தீமை என்ற ஒன்று உண்டு. ஆமென். இருள் என்ற ஒன்று, இது ஒளி என்ற ஒன்று இருந்தால்
இருள் என்ற ஒன்று உண்டு. ஆட்டோமேட்டிக்கா இருளை யாரும் உண்டாக்க தேவையில்லை, இருளை யாரும் படைக்க தேவையில்லை, சிருஷ்டிக்க தேவையில்லை. ஒளி உண்டாக்கினால் போதும், சிருஷ்டித்தால் போதும். ஒளி இல்லாத போது ஆட்டோமேட்டிக்கா இருள் வந்துடும். ஆமென். நன்மை இல்லாத போது தீமை வரும். நன்மைக்கு எதிரி தீமை, ஒளிக்கு எதிரி இருள், ஜீவனுக்கு எதிரி மரணம். ஜீவனுக்கு எதிரி யாரு? மரணம். ஜீவ அதிகாரி யாரு? லைஃப் ஆபீசர் யாரு? இயேசு கிறிஸ்து. டெத் ஆபீசர் யாரு? பிசாசு. ஆக ஜீவனுக்கு எதிரி மரணம், ஆசீர்வாதத்துக்கு எதிர்ப்பு சாபம். அப்ப நமக்கு ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கல. இவ்வளவு தூரம் தரித்திரம், வியாதி, அகால மரணம், கற்பம் விழுகிறது, மலடு, சுனாமி, இப்படி எல்லாம் ப்ராப்ளம் வருது. எங்க பார்த்தாலும் சபையில கூட எழுப்புதல் இல்லை, சபை வளர்ச்சியும் இல்லை, புறஜாதியார் மத்தியில நல்ல காரியம் நடக்கல. இதெல்லாம் ஆசீர்வாதத்துக்கு எதிர்ப்பு. சரிதானே? ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கல. ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்காதனால ஆசீர்வாதத்துக்கு எதிர்ப்பு என்னன்னு சொன்னீங்க? நான் சொல்லல, நீங்க தான் சொன்னீங்க. ரைட்டா? அதனால அப்ஜெக்ஷனே கிடையாது. அப்ப ஆசீர்வாதத்துக்கு எதிர்ப்பு சாபம். அப்படி என்றால் கிறிஸ்தவனுக்கு சாபங்கள் வந்திருக்கிறது. சரிதானா? கிறிஸ்தவனுக்கு சாபங்கள் வந்திருக்கின்றன. நான் என்னையா தப்பு செஞ்சேன், எனக்கு என்னையா சாபம் வந்திருக்குது? நிறைய பேர் இந்துக்கள் கூட நன்றாய் சொல்லுவார்கள். இந்து மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பகுத்தறிவு கிறிஸ்தவனுக்கு இல்லை என்று வருந்துகிறேன் நான். இந்து மக்களுக்கு இருக்கக்கூடிய சிந்திக்கும் திறன் கிறிஸ்தவனுக்கு இல்லை என்று சொல்லி வருத்தப்படுகிறேன் நான். இந்துக்கள் சொல்றாங்க, அவங்க வீட்டுல ஏதாச்சும் ஒரு கஷ்டங்கள், துன்பங்கள், ஏதோ ஒரு காரியம் வந்துச்சுன்னா, என்ன தப்பு செஞ்சோமோ முதல்ல அவனை தான் நினைத்து பார்க்கிறாங்க. என்ன தப்பு செஞ்சனும் அவன். இப்படிப்பட்ட எண்ணம் கிறிஸ்தவன் வர மாட்டேங்குது. கிறிஸ்தவன் வேற மாதிரி எல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். முதல்ல உனக்கு உடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கு விரோதமான சாபம் உனக்கு வருகிறது என்றால், ஏன் இந்த சாபம் வருகிறது? என்னிடத்திலே குறை என்ன? உபாகமம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, சீக்கிரமா எடுங்க, உபாகமம் 30:15. ஜீவனையும் மரணத்தையும், நன்மையும் தீமையையும் உனக்கு முன்னாலே வைத்திருக்கிறார். நம் தேவன் நமக்கு முன்னாலே வச்சிருக்கிறார். நமக்கு முன்னாலே. நேற்று நாங்க போகும்போது, திண்டுக்கலுக்குள்ள போகும்போது ரூட் எங்களுக்கு தெரியல. ஒரு ஆள் வந்தோன்னா இப்படி கவட்ட மாதிரி ரோடு போவோம், அதுல வலது பக்கம் போங்க, அப்புறம் 4 ரோடு சந்திக்கும், அதுல நீங்க கிழக்கு பக்கம் போங்க, ஒரு மாதிரி சொன்னாரு. சரி, இன்னும் பட்டிக்காட்டு மனிதர்கள் உலகத்தில் வாழ்கிறார்கள் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டோம். பரவாயில்ல, இன்னும் மனிதன் அந்த சிந்தனை மாறல, இன்னும் அந்த பழைய பாரம்பரியங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன. ரைட். உலகத்திற்கு ஏற்றபடி, உலக வாழ்க்கைக்கு ஏற்றபடி, உலகத்துக்கு ஏற்றபடி நம்முடைய சிந்தனைகள் மாற வேண்டும். எப்படி மாறினாலும் சரி, இந்த வேதத்தை ஒத்தே நம்முடைய சிந்தனைகள் இருக்க வேண்டும். அவ்வளவுதான். அதனால நம்முடைய மாற்றங்கள் வேணும், கண்டிப்பா வேணும் மாற்றங்கள். இந்த மாற்றங்கள் எல்லாம் வேத வசனத்துக்கு ஒற்றபடியா இருக்க வேண்டும். ரைட். இப்போ நம் தேவன் நமக்கு முன்னாலே நன்மையும் வைத்திருக்கிறாராம், தீமையும் வைத்திருக்கிறாராம், ஜீவனையும் வைத்திருக்கிறாராம், மரணத்தையும் வைத்திருக்கிறாராம். உபாகமம் 19ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிங்களேன். உபாகமம் 19:11. இல்ல, உபாகமம் 19:11. அதானா? உனக்கு முன்னாலே சாபத்தை வைத்திருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். 30:19. 30:19 எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லாம். வாசிங்கம்மா.
ஜீவனையும் மரணத்தையும் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். ஆக தேவன் நமக்கு முன்னாலே ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், சாபத்தை வைத்திருக்கிறார். ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் தெரிந்து கொள்கிறது நம் கையில் இருக்கிறது. அவர் ஒரு வழிகாட்டி தான், கைகாட்டி. ரோட்ல போகும்போது சிக்னல், இந்த ஊரு இந்த ரோடு அண்ணனூருக்கு போகும், அவ்வளவுதான் காட்டுவார். அவரு போக வேண்டியது யாரு வேலை? நம்ம வேலை. நீ போனால் அண்ணனூர் ரயில்வே ஸ்டேஷனை போய் தொடுவ, இல்லைன்னா வேற எங்கேயாச்சும் போயிடுவ, மாறி மாறி போனீங்கன்னா. அதே போல நம் தேவன் சொல்லுகிறார், உனக்கு முன்னாலே ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிற, இந்த ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நீதான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஆசீர்வாதத்தையும் தேவன் கொடுக்கறதில்லை, சாபத்தையும் தேவன் கொடுக்கறதில்லை, ரெண்டையும் முன்னால வச்சிருக்கிறாரு. அப்போ இது எப்படியா கிடைக்கும்? அதான் இன்னைக்கு சிஸ்டர் வாசிச்சாங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம் வாசிங்க, 13, 14, 15. சீக்கிரம் வாசிங்க. இது ஆசீர்வாதம், சரிதானா? கீழாகாமல் மேலாவாய் ஆசீர்வாதம். எப்ப ஆசீர்வாதம் வருதான்? எப்ப 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 ஆசீர்வாதம் வருதான் போட்டிருக்காதுல. கர்த்தருடைய வார்த்தை நீ கை கொண்டால், அதன்படி நடந்தால் உனக்கு ஆசீர்வாதம். கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டு அதன்படி நடக்காமல் போனால் உனக்கு என்ன வருமா? அடுத்த வருஷம் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உண்மையில் வந்து பலிக்கும். நீ செய்யலன்னா உனக்கு வரும், நீ செய்தால் உனக்கு வரும், சரிதானா? நாம் தேவனுடைய வார்த்தைப்படி நடந்தால் நமக்கு ஆசீர்வாதம் தானாய் வரும். வச்சிருக்காங்க, ஆசீர்வாதம் 1 கோடி, சாபம் 1 கோடி வச்சிருக்கிறார். நீ அவருடைய வார்த்தைப்படியே நடந்தால் 1 கோடி தானா வந்துடும். எது வரும்? ஆசீர்வாதம் வரும். அவர் சொல்றபடி நடக்கலன்னா சாபம் தானாய் வந்து உனக்கு. ஆசீர்வாதமும் தேவன் கொடுக்கறதில்லை, சாபமும் தேவன் கொடுக்கறதில்லை, நீ தான் சுதந்திரித்துக் கொள்கிறாய். அப்ப நீ அது போல நடக்கிறதுக்கு உனக்கு ஞானத்தை கொடுக்கிறார், அறிவை கொடுக்கிறார், திராணியை கொடுக்கிறார், பலனை கொடுக்கிறார். இப்படி எல்லாம் நடன்னு சொல்லி கொடுக்கிறாரு. நீ போய் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கிறதுக்கு வழி இதுதான் சொல்லி கொடுக்கிறாரு. ஆமென், ஸ்தோத்திரம். நிச்சயமாய் தேவனுடைய பிள்ளைகளை என்னென்னலாம் சாபம், 2 சாபத்தை மாத்திரம் வாசிங்கள, அது கீழே உள்ளது. நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். ஐயோ, இந்த ஊர்லயும் உனக்கு மரியாதை கிடையாது, வெளியூர்லயும் மரியாதை கிடையாது. அப்புறம் மாப்பி செய்கிற தொட்டி அங்க நம்ம ஊர்ல அரிசி பானை. அரிசி பானை எப்படி இருக்குமா? சபிக்கப்பட்டிருக்கும், அரிசியே இருக்காது. போ, இதெல்லாம் சாபம். நம்ம வீட்டில சாப்பாடே இல்லாம கஷ்டப்படுகிறோம் என்றால் காரணம் என்ன? சாபங்கள். சாபம் எதனால வருது? தேவனுடைய வார்த்தைப்படி நடக்காட்டி, சரிதானா? அப்ப தேவனுடைய வார்த்தைப்படி நடக்காட்டி அது ஃபுல்லா படிச்சுட்டு போனீங்கன்னா சாபங்கள் என்றால் என்ன என்ன என்று வரிசையா அப்படியே புட்டு புட்டு வச்சிருக்கிறார் தேவன். இதெல்லாம் சாபம், இதெல்லாம் சாபம், இதெல்லாம் சாபங்கள் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சாபங்கள் எல்லாம் நம்மால் தான் வருகின்றன. நாம் தேவனுடைய வார்த்தைப்படி நடக்காத பட்சத்தில் நமக்கு சாபங்கள் வருகிறது. ஆசீர்வாதங்களும் நம்மால் தான் வருகின்றன. நாம் தேவனுடைய வார்த்தைப்படி நடக்கும் பொழுது நமக்கு ஆசீர்வாதங்கள் வருகின்றன. அந்த ஆசீர்வாதங்கள் வர வேண்டும் என்றாலும் கிரியை தேவை, சாபம் வரணும்னாலும் கிரியை தேவை, சரிதானா? ஆசீர்வாதம் வரணும்னாலும் நமக்கு நம்முடைய செயல்பாடுகள் தேவை, ஆக்ஷன் தேவை, கிரியைகள் தேவை. சாபம் வரணும்னாலும் கிரியை தேவை, ஆக்ஷன் தேவை, செயல்பாடு தேவை. அப்ப சாபம் வரணும்னா என்ன கிரியை தேவை?
தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான கிரியை தேவை. நீ தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான கிரியைகளை செய்து கொண்டிருந்தால் உனக்கு சாபம் தான் வரும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நீ தேவனுடைய வார்த்தைப்படியே உன்னுடைய கிரியைகள் இருந்தால் ஆசீர்வாதம் வரும். முதல்ல தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். அந்த விசுவாசித்த விசுவாசத்தை, தேவனுடைய வார்த்தையை அப்படியே கிரியைகளில் காட்டணும். விசுவாசிக்கணும், விசுவாசத்தை கிரியையில காட்டணும், கிரியையில காட்டினா ஆசீர்வாதம் தானாய் வரும். ஆமென். அது எப்படி எல்லாமே இன்டர்லிங்க், ஒண்ணு ஒண்ணு அப்படியே தொடர்பா இருக்குது. ஃபர்ஸ்ட் கேட்கணும், விசுவாசிக்கணும், அதை கிரியையில காட்டணும், கிரியையில காட்டினா ஆசீர்வாதம் தானாய் வந்து விடுகிறது. நிச்சயமா தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீ இப்படி காட்டினால் எப்படி உனக்கு வரும்? இது நிறைய பேருடைய கேள்வி. நம் தேவன் 2008 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் சிலுவையிலே வைத்து விட்டு போயிருக்கிறார். எல்லா ஆசீர்வாதங்களும் சிலுவையிலே இருக்கிறது. நீ என்ன செய்யணும்? இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுடைய தழும்புகளினாலே நான் சுகமானேன். இயேசு தரித்திரராய் வந்ததினாலே நான் ஐஸ்வர்யவானாய் மாறுகிறேன். இப்படி இயேசு கிறிஸ்து அகால மரணம் அடைந்ததினாலே எனக்கு நீடித்த நாட்களுக்கு பிறகுதான் மரணம் வரும். இப்படி நம் தேவன் நம்முடைய எல்லா சோதனைகளையும் அவர் தாங்கி, எல்லா கஷ்டங்களையும் அவர் தாங்கி, எல்லா சாபங்களையும் அவர் தாங்கி, உனக்கும் எனக்கும் சாபங்கள் வேண்டாம் என்று சொல்லி, உனக்கும் எனக்கும் சாபங்கள் கூடாது என்று சொல்லி 2008 ஆண்டுகளுக்கு முன்னாலே வைத்து விட்டு போயிருக்கிறார். இதை நீ விசுவாசித்தாயானால் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? இந்த வசனத்தை விசுவாசிக்கணும். விசுவாசிச்சு அதை அப்படியே கிரியைகள்ல காட்டணும். கிரியைகள்ல காட்டிட்டா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஆசீர்வாதம் வந்துடும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருடைய சாபங்களையும் சிலுவையிலே தீர்த்து விட்டார் என்று அந்த வார்த்தையை விசுவாசிக்கணும். கலாத்தியர் 3 அதிகாரம் 13 வசனம் சொல்லுகிறது, வாசியுங்கள். சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சபிக்கப்பட்டவனாகி சாபம் உள்ளவனாகி தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய வார்த்தையாகிய நியாயப்பிரமாணத்தின் மூலமாய் என்னென்னவெல்லாம் சாபங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ எல்லா சாபத்திலிருந்தும் உனக்கும் எனக்கும் விடுதலை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆக இயேசு கிறிஸ்து உனக்காய் எனக்காய் சாபத்தை ஏற்றுக்கொண்டு சாபத்தை சுமந்து கொண்டு சிலுவையிலே தொங்கினார். அப்ப உனக்கும் எனக்கும் சாபத்திலிருந்து விடுதலை உண்டு. சரிதானா? ஏதோ நீ தேவனுடைய வார்த்தைக்கு கேட்காம தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காம போனதுனால உனக்கு சாபம் வந்துருச்சுன்னு வச்சுங்க. சாபம் வந்த உடனே நீ செய்ய வேண்டிய முதல் காரியம், என் தேவன் என்னுடைய சாபத்தை எல்லாம் சிலுவையிலே தீர்த்து விட்டார் அப்படின்னு சொல்லி விசுவாசித்தால் போதும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்த சாபங்கள் எல்லாம் மாறி போகும். நம் தேவன் பாருங்க, வியாதி வரக்கூடாதுன்னு சொல்றாரு, அப்படியே வந்துட்டா அதுக்கு வழி என்னன்னு சொல்லி கொடுக்குறாரு. இப்படி சொல்லி கொடுக்கிற தேவன் உலகத்துல ஒரு தேவன் கூட இல்லை. நீ வியாதியே வரக்கூடாது, அதுக்கு என்ன வழி சொல்லி கொடுக்கிறார். உனக்கு சாபமே வரக்கூடாது, அதுக்கு என்ன வழி சொல்லி கொடுக்கிறார். சாபமே வரக்கூடாது, அதுக்கு என்ன வழி? அவருடைய வார்த்தையை நீ விசுவாசித்து அதை கிரியைகளிலே காட்ட வேண்டும். அவ்வளவுதான். சாபமே வராது. சாபம் வந்துருச்சுன்னா என்ன செய்யறது? அடுத்த பாயிண்ட் இல்ல. அதாவது ஸ்கூல்ல கூட டீச்சர் அப்படித்தான் சொல்லி கொடுப்பாங்க, படி 40 மார்க்கு மேல வாங்கினா பாஸ் ஆயிடுவேன், நான் சொன்னபடியெல்லாம் படி, ஒரு வேளை ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா பரவாயில்ல, செகண்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் ஆயிடுவேன் நீ சொல்றாங்களா இல்லையா? டீச்சர் ஃபெயிலே ஆகக்கூடாது. டீச்சருடைய ஆசை ஃபெயிலே ஆகக்கூடாது. அதே போல நம் தேவனுடைய ஆசை, உனக்கு ஆசீர்வாதம் இருக்கணும், ஆசீர்வாதம் இருக்கணும், ஆசீர்வாதம் இருக்கணும். அதுதான் தேவனுடைய ஆசை. உனக்கு சாபம் வந்துருச்சு, ஆசீர்வாதத்துக்கு வழியெல்லாம் சொல்லி கொடுத்தாரு, அதன்படி நடக்கல, நீ உனக்கு சாபம் வந்துருச்சு. அப்ப சாபத்திலிருந்து விடுதலை என்ன? என் தேவன் 2008 ஆண்டுகளுக்கு முன்னாலே சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்து விட்டார். ஆகவே நான் விடுதலை ஆவேன். இப்படி ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். அவன் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள். நமக்கு இந்த கதை தெரியுமில்ல. ஆதாமும் ஏவாளும் என்ன பாவம் செஞ்சாங்க?
என்னங்க பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்கள் தான் சொல்றாங்க, புதுதாய் வந்தவங்களாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன சொன்னீங்க? நீங்களா தான் சொன்னீங்களா? பழத்தை சாப்பிட்டாங்கன்னு சொல்ல மாட்டீங்களே. ஆமா, நிறைய பேர் அப்படிதான். உண்மைதான், பழத்தை சாப்பிட்டாங்க, கரெக்டு தான், அதான் கிரி கடைசியில. ஆனாலும் முதல்ல சொல்ல வேண்டியது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பிசாசின் வார்த்தைக்கு கீழ்ப்படித்தார்கள். கீழ்ப்படினோடனே கிரியில காட்டினாங்களா? தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியில அவிசுவாசம் வந்துச்சு. உடனே பிசாசு வார்த்தை கீழ்ப்படிந்து கிரிகளிலே காட்டினார்கள், பழத்தை சாப்பிட்டாங்க. பழத்தை சாப்பிட்ட உடனே என்னாச்சு? சாபம் வந்தது. என்ன சாபம் வந்துச்சு அவங்களுக்கு? சாபம் வந்த ஆதாமுக்கு ஏவாளுக்கு வந்த சாபம் என்ன? நிறைய பேருக்கு மறந்து போச்சு. அதெல்லாம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் வந்த சாபம் என்ன? தேவனோடு இருக்கக்கூடிய தொடர்பு அற்று போயிற்று. முதல்ல இவன் தேவனோடு தொடர்பு கொள்ள முடியாத சூழ்நிலை வந்துவிட்டது. இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். கம்யூனிகேஷன் கட்டு, தொடர்பு அறுவுண்டு போயிற்று. காரணம் என்ன? ஆதாம் ஏவாளுடைய ஆவி மரித்து போயிற்று. ஆனால் இவன் தன்னுடைய ஆவியினாலே தேவ ஆவியை தொழுது கொள்ள முடியவில்லை, பார்க்க முடியவில்லை, இணைக்க முடியவில்லை. நீயும் நானும் தேவோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்ப சரிதானா? பேசிட்டு இருக்கிறோமா? எதுல பேசுறோம்? கண்ணுல பார்த்தா பேசிட்டு இருக்கிறோம்? ஆவியிலே பேசிக்கொண்டே இருக்கிறோம். இந்த உன்னுடைய ஆவி மரித்து போய்விட்டால் அவரோட பேச முடியாது. வேற இன்னொரு ஆளோட பேசிட்டு இருப்போம், சினிமாக்காரங்களோட, டிவியோட, இப்படி நம்ம பேசிட்டு வந்திருப்போம் இல்ல? அடிக்கடி செத்து பொழைக்குதா உங்களுடைய ஆவி? இல்ல. ரைட். இப்போ ஆதாமுடைய ஆவி மரித்து போயிற்று, அவன் சாபத்துக்கு உள்ளானான். அதே ஆதாமுடைய பிள்ளைகளாய் பிறக்கிறோம் நம்ம எல்லாருமே. ரைட்டா? அதே ஆதாமுடைய பிள்ளைகள், அவனுடைய அதே சுவாபம் நமக்கு இருக்கா இல்லையா? அப்புறம் போல பிள்ளைன்னு சொல்றது இல்ல. பொம்பளை பிள்ளைங்களை பார்த்தா அம்மா போல பிள்ளைமாங்க, தாயை போல பிள்ளைமாங்க. ஆனா பையனை பார்த்தா அப்பனை போல இருக்கிறாங்க. என்னன்னு தெரியல, எப்படியோ ஆக எப்படியோ அப்பா அம்மாவுடைய அந்த குணாதிசயங்கள் பிள்ளைகளுக்கு தானாய் வருகின்றன. அதே போல நம்முடைய ஆதாம் ஏவாள் செய்த சாபங்கள் நம்மை தொடர்கின்றன. நாமும் தேவனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நிலைக்கு இல்லாம நாமும் பிரிந்து விரிந்து போய்கொண்டு பாவங்களை செய்து கொண்டு இப்படியே இருக்கிறோம். சரிதானா? நமக்கு தேவன் விடுதலை கொடுத்திருக்கிறாரா? கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அந்த சாபத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து நமக்காய் சாபமானார். அப்ப நமக்கு சாபத்திலிருந்து விடுதலை உண்டு அல்லவா? இதுதான் நம்ம எல்லாரும் சொல்றது ரட்சிக்கப்படுறதுன்னு சொல்றது. சாபத்திலிருந்து விடுதலை கிடைத்து விட்டது, ஆரம்ப விடுதலை. அவன் அப்ப ஆரம்ப விடுதலையிலே விடுதலை நமக்கு கிடைத்து விட்டது. ஆக நம் தேவன் ஆரம்ப விடுதலை நம்ம தாத்தா பாட்டி செஞ்ச பாவத்துக்கும் விடுதலை கொடுத்திருக்கிறாரு. நீ செஞ்ச பாவத்துக்கும் நான் செஞ்ச பாவத்துக்கும் விடுதலை கொடுத்திருக்கிறார். அதனால நீ அறிந்தோ அறியாமலோ தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக என்னென்னலாம் நீ செய்திருக்கிறாயோ எல்லா காரியத்தினாலும் உனக்கு சாபங்கள் வருகிறது என்ற ஒரு உணர்வு வந்துவிட்டால் போதும். நீ முதல்ல இயேசு என்னுடைய சாபங்களை சுமந்து தீர்த்தார் என்று சொல்லி அறிக்கையிடும் பொழுது தேவன் உன்னுடைய அறிக்கை நிமித்தம் உனக்கு விடுதலையை கொடுக்கிறார். உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லுகிறேன். மோசே என்ற ஒரு பெரிய ஒரு மனுஷன் தான். இந்த மனுஷனுக்கு ஒரு அக்கா, யாரு? மீரியாம் என்ற ஒரு அக்கா. இவர் மோசே ராஜா வீட்டில் இருந்தவர். அதுக்கப்புறம் அங்க ஒரு கொலை பண்ணிட்டு ஓடிவிட்டார். கொலைக்காரன் கொலைக்காரன் தான் பெரிய ஊழியக்காரன். அவன் தப்பு தண்டா பண்ற ஆள் தான் பெரிய ஊழியக்காரரா வருவாரு. வந்தவர்கள் தப்பு தண்டை செய்ய மாட்டாரு. புரிந்தவர்களுக்கு புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆக தப்பு தண்டா செஞ்சிட்டு கொலைகாரன் ஆட்டுக்குட்டி மேய்ச்சிட்டு இருக்கிறான். அங்க போய் தேவன் அவனை தேடி கண்டுபிடிச்சு வாடான்னு சொல்லி கூட்டிட்டு வர்றாரு. அவன் வந்த உடனே அது வரைக்கும் மோசே என்ன அக்காவும் கண்டுபிடிக்கல, அண்ணனும் கண்டுபிடிக்கல, யாரும் கண்டுபிடிக்கல. சரிதானா? மீரியாமும் அண்ணன் இவனை பத்தி மோசையை பத்தி கண்டுக்கவே இல்லை. ஆரோனும் மோசையை பத்தி கண்டுக்கவே இல்லை. அவன் வந்த உடனே அத்தனை லட்சம் மக்களுக்கு ஒரு பெரிய தலைவனாய் பிரதானியாய் பெரிய தளபதியாய் இருக்கும் போது மாத்திரம் என் அண்ணன், என் தம்பி, என் சொந்தக்காரன்,
பாரு, நம்ம ஒரு நல்ல நிலையில் இருக்கும் போது ஆட்களா நம்மளை தேடி வருவார்கள் தெரியுமா? யாரெல்லாம் பிரிந்து போனார்களோ எல்லாரும் வருவார்கள். கவலையே படாதீங்க. என் தேவன் உன்னையும் என்னையும் உயர்த்துகிறார். உயர்த்துவதற்கும் ஒரு காலம் உண்டு, நேரம் உண்டு. உயர்த்துவதற்கும் இப்ப அந்த பையன் இருக்கிறான், இந்த பையன் டாக்டர் ஆகணும்னு ஆசை அவங்க அப்பா அம்மாவுக்கு. இன்னைக்கே அவனுடைய காலில் இதை போட்டு ஸ்டெதஸ்கோப் போட்டு இன்ஜெக்ஷன் கையில கொடுத்து ஊசி போடான்னு சொல்லுவாங்களா? ஊசி போடுறான்னு சொல்லுவாங்களே. அதுக்கு ஒரு காலம் உண்டு, நேரமும் உண்டு. சரிதானே? அதே போல உன்னையும் தேவன் உயர்த்துவதற்கு ஒரு காலம் உண்டு, நேரம் உண்டு. இந்த காலமும் நேரமும் உண்டு என்ற ஒரு உணர்வு உனக்கு இருக்கணும். அது வரைக்கும் கர்த்தருக்குள் நீ அடங்கி இருக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டே இரு. ஒரு நாள் வரும், இந்த தியானத்தினாலே உனக்கு ஒரு பெரிய வெற்றி வாழ்க்கை உருவாகும். நீ தியானித்துக் கொள்ளாமே இல்லாம திடீர் உனக்கு காரியம் நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு சில காரியங்கள் திடீர் என்று நடக்கலாம். பல காரியங்கள் இட் டேக்ஸ் டைம். பல காரியங்களுக்கு டைம், டேட் எல்லாம் வச்சிருக்கிறாரு கருத்து. அந்த நேரத்துல தான் அந்தந்த காரியங்களெல்லாம் நடக்கும். கல்யாண வீட்டுல கூட அந்த கல்யாண வீட்டுல கூட திராட்சரசம் குறைந்து போன போது கூட அதுக்கு ஒரு நேரம் உண்டு, நாழிகை உண்டு என்று தேவன் சொல்லுகிறார். அந்த நேரத்தில் அந்த நாழிகை தான் அற்புதங்கள், அடையாளங்கள் நடந்தன. அதே போல உன்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் வைத்திருக்கிறார். நீ செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, அது வரைக்கும் விசுவாசத்தோடு பொறுமையோடு வார்த்தையை விசுவாசித்துக் கொண்டே இரு, பெரிய காரியம் நடக்கும். இந்த மீரியாம் என்பவர்கள் எல்லாம் மோசையை பற்றி கண்டுக்கவே இல்லை. இருக்கிறானா செத்தானன் கூட இல்லை. ஆனால் இவன் ஒரு பெரிய தலைவனாய் வந்த பிறகு, கிட்டத்தட்ட 30 லட்சம் பேருக்கு தலைவனாய் வந்த பிறகு, இயேசு கிறிஸ்துவோடு தேவனோட பேசுகிறாரா ஆன பிற்பாடு, இவன் பெரிய அற்புத அடையாளங்களாம் செய்கிறாராய் வந்த பிற்பாடு, பாவத்தில் எதிர்த்து நிற்கத்தக்கதான தைரியத்தை உடையவனாய் இருக்கிறான் என்று தெரிந்தவுடனே மீரியா போன்றவர்கள் எல்லாம் பின்னாலே வர்றாங்க. ஆனாலும் நம்மோட வர்றவங்க, நம்மளை புகழ்ந்து கொண்டு வர்றவங்களை பத்தி எல்லாம் நீங்க பெருசா நினைக்காதீங்க. நிறைய பேர் கூட இருந்தே குழி பறிப்பான். நிறைய பேர் நீங்கள் வெளுத்ததெல்லாம் பால் அல்ல, வெளுத்ததெல்லாம் பால் அல்ல. உங்களை பார்த்து சிஸ்டர் அவ்வளவுதான் விழுந்துருவீங்க கீழே, பிரதர் அவ்வளவுதான் விழுந்துருவீங்க கீழே. இல்ல 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 இல்ல, எல்லா ஆவிகளையும் பகுத்தறியத்தக்கதான டிசர்னிங் ஆஃப் ஸ்பிரிட் நமக்கு இருக்கணும். இந்த ஆவி இப்படி, இந்த ஆவி இப்படி, இப்படிப்பட்ட உணர்வுகள் நமக்கு இருக்கணும். சும்மா பேச்சை வச்சு மயங்கிறாதீங்க. பேச்சை வைத்து மயங்கினவள் ஏதேன் தோட்டத்துக்காரி. பேச்சை கண்டு மயங்கினவள் யாரவா? ஏவா. அந்த ஏவாவுடைய உள்ளம் உனக்கு எனக்கு தேவன் கொடுக்கல. நல்ல உள்ளம் வேணும். நம்ம பேச்சை பார்த்தோம்னா ரைட், வெரி குட் பிரதர், போயிட்டோங்க, இந்த காபி குடிங்க, டீ குடிங்க, போயிட்டோங்க, முடிஞ்சது, அதோட சரி. அதற்கப்புறம் அவர்கள் எந்த நிலையில் இருக்காருங்கிற உணர்வெல்லாம் தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். நிச்சயமா மீரியாம் இதே போல மோசையோடு தான் இருந்தாங்க. கடைசியில் அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு பாருங்க. ரெண்டாண்டு நீ பெரிய கடவுளெல்லாம் பேசுற, கடவுள் உன்னோடு இருக்கிறாருன்ற, என்னென்னமோ பண்றாருன்ற, ஆனா குற்றம் கண்டுபிடிக்கிற கண்கள் நம்மை சுற்றி ஏராளம் இருக்கிறது. ஒரு பெரிய ஊழியக்காரர் சொல்லிக் கொடுத்தார் எனக்கு, நீ 2 கண்களினால் இந்த உலகத்தை பார்க்கிறாய், ஆனால் உன்னை ஆயிரக்கணக்கான கண்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஜாக்கிரதை. நீ பார்க்கிற 2 கண்கள் தான் பார்த்திருக்கிற. 2 கண்கள் யாரை பார்க்க முடியுமோ? இங்க இவங்களை பார்த்தோன்னா இவங்களை பார்க்க முடியாது, நான் இவங்களை பார்த்தா இவங்களை பார்க்க முடியாது இல்ல. ஆனா ஆயிரக்கணக்கான கண்கள் நம்மை எல்லா கோணத்திலும் பார்த்து கொண்டிருக்கின்றன. ஜாக்கிரதையா இருக்கணும். கிறிஸ்தவன் அப்படிப்பட்டவன். கிறிஸ்தவன் என்பவன் ஒரு பழுத்த பழமரம். கிறிஸ்தவன் யாரு? எங்கயா இன்னும் காயே காய்க்கலங்கிறீங்களா, பூவே பூக்கலங்கிறீங்களா? கிறிஸ்தவன் என்பவன் ஒரு பழுத்த பழமரம். அவனை நோக்கி, பழமரத்தை நோக்கி கற்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். கவலையே படக்கூடாது. நம்மை பார்த்து ஆயிரக்கணக்கான கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. இவன் எப்படி இருக்கிறான், எப்படி போறான் வர்றான், இதை பத்தி சிந்தித்துக் கொண்டே இருக்கிறது. அதே போல இந்த மோசையை பத்தி மீரியாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவன் சொல்றா, நீ இந்த ஊருக்காரங்க, இன்னொரு தேசத்து அந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சு வந்துட்டேடா. வாசிங்க என்னாகமும் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க.
எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியால் மீரியாமும் ஆரோனும் எது நிமித்தம் விடாதோம், ஏதோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய குறைகளை கண்டுபிடிக்க வேண்டியது. 1000 கண்கள் பார்த்தது இல்ல, ஏதோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய குறைகளை பார்க்க வேண்டியது. மோசே கிட்ட என்ன குறைய கண்டுபிடிச்சாங்க? யாரு கண்டுபிடிச்சது? மோசேவுடைய அக்கா. உங்களுடைய சொந்தக்காரங்களே குறையெல்லாம் சொல்லுவாங்க உங்களை பத்தி. என்ன சொன்னாங்க? ஒரே குறை, இந்த தேசத்து பொம்பளை போய் கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டியாடா. அப்புறம் வாசிங்க. நீ தான் பெரிய ஆளா, உன் மூலமா தான் பேசுவாரா கர்த்தரு? நீ இன்னொரு தேசத்து பொம்பளை கல்யாணம் முடிச்சு வந்துட்ட பாவி, உன்னோடவே கர்த்தர் பேசினால் என்னோட பேச மாட்டாரா? எங்களோட பேச மாட்டாரா? இப்படிதான் நம்ம ஆட்கள்லாம் பயங்கரமா காரியங்கள்லாம் செய்வாங்க. ஒரு பெரிய ஊழியக்காரர் இருந்தார், பேர் நான் சொல்ல வேண்டாம். அந்த ஊழியக்காரர் திருமணம் முடித்தாரு. திருமணம் முடித்த உடனே இவர் சிஎஸ்ஐ பொண்ணை போய் கல்யாணம் முடிச்சாரியா பெந்தகோஸ்தே பாஸ்டர் சொல்லி ஒரு பெரிய விளம்பரம் மாதிரி போட்டு எல்லா இடங்களும் பரவுது. அப்படியே இவர் சிஎஸ்ஐ பொண்ணை கல்யாணம் முடிச்சிட்டாரு, சிஎஸ்ஐ பொண்ணை கல்யாணம் முடிச்சிட்டாரு, அதனாலதான் இவர் செத்து போயிட்டாரு, அதனாலதான் இவருக்கு பிரைன் டியூமர் வந்துச்சு, இப்படி எல்லாம் கதை விட்டாங்க. அவருக்கு எப்படி கல்யாணம் முடிஞ்சதுங்கிறது எங்க மாதிரி ஆட்களுக்கு தான் தெரியும். சிஎஸ்ஐ பொண்ணு தான், அந்த பொண்ணுக்கு ஞானசானம் கொடுத்தவரே அவரு தான். அந்த பொண்ணை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தது அவர் காவி கூட போட்டிருந்த போதுதான். அந்த பொண்ணு ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்து அதுக்கப்புறம் அந்த பொண்ணை லவ் பண்ணுது அவரை. அதுவும் டாக்டர், இவரும் டாக்டர். கல்யாணம் முடிச்சிட்டாங்க. கல்யாணமும் பெந்தகோஸ்தே முறைப்படிதான் நடந்தது கல்யாணம். ஆமாம். ஆனாலே பலர் அவங்களுடைய கண் பார்வையில என்ன தோன்றுகிறதோ அதை வைத்து ஊழியக்காரனை குற்றப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அதே போல நம்மளையும் பார்த்து சொல்லிட்டு இருப்போம். அதனால ஏன் அப்படிப்பட்ட நிலைக்கெல்லாம் விடுவானே, நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துக்கணும். ரைட்டா? மோசே அப்படிப்பட்ட நிலைக்கு விட்டுட்டாரு. ஆனால்தான் அதுக்கப்புறமா மனைவியா அவங்க அப்பா கிட்ட கொண்டு விட்டு விட்டாரு. சொல்லடா, இது மனைவியால் தான் பிரச்சனையே வருது, இனி மனைவி இங்க இருக்கே வேண்டான்னு சொல்லி கொண்டு அப்பா கிட்ட கொண்டு விட்டு விட்டாரு. தெரியுமா? அவரு ஊழியம் தான் பெருசு, மனைவி பெருசு இல்லை. ஊழியத்தில் வரும்பொழுது மனைவி நிமித்தமாய் நமக்கு தொல்லை வரக்கூடாது, பிள்ளைகள் நிமித்தமாய் தொல்லை வரக்கூடாது, குடும்பத்தின் நிமித்தமாய் தொல்லைகள் வரக்கூடாது. ஊழியத்துக்குன்னு போயிட்டா அதனால அவங்களை கொண்டு போய் மாமா வீட்டுல விட்டு விட்டாரு. மாமா எத்தனை நாளைக்கு பார்த்துட்டு இருப்பாரு, பேர பிள்ளைகள் சேர்த்து கொஞ்ச நாள் பார்த்துட்டு அவரும் திரும்ப கூட்டு வந்து அப்பா நீ ஏன் கொஞ்சம் பார்த்துக்கலான்னு விட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மா என்னானாங்க ஏதானாங்க சரித்திரம் ஒண்ணு காணாம். செத்து போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. ரைட், செத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரைட். இப்போ ஒரு காரியம், இப்படி தேவன் எங்களோடு பேச மாட்டாரா? யாரு? அந்த அம்மா தான் சொல்றாங்க. உடனே இவன் போய் கர்த்தர்கிட்ட போய் அழுகுறாங்க. யாரு? மோசே. இப்படிப்பட்ட உள்ள உங்களுக்கு எனக்கு இருக்கணும். உங்களை பற்றி யாராவது தரக்குறையாய் சொல்லிவிட்டால் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, கர்த்தருடைய பாதத்தை வைத்து விடுங்கள். அவ்வளவுதான். கர்த்தர்கிட்ட போய் அழுகுறான். அழுத உடனே கர்த்தர் சொல்றாரு, என் பிள்ளை மேல இப்படி எல்லாருக்கும் கோபம் வந்துருச்சா? என் பிள்ளை நல்லதானே செஞ்சிருக்கான். அவருக்கு ரொம்ப கோபம் ஆயிடுச்சு சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய சர்டிபிகேட், கான்ட்ராக்ட் சர்டிபிகேட் கொடுத்துட்டார். யாருக்கு? மோசேக்கு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் சர்டிபிகேட் கொடுத்துட்டு கோபத்தோட அந்த இடத்தை விட்டு போயிட்டாரு. கோபத்தோட போயிட்டாரு. தேவனுக்கு கோபம் வந்தா என்ன ஆகும் தெரியுமா? சாது மிரண்டால், சாது நினைச்சிட்டு இருக்கீங்க, அவர் பட்சிக்கிற அக்கினியும் கூட தெரிந்து கொள்ளுங்கள். சாது மிரண்டால் காடு கொள்ளாது. கோபத்துல போயிட்டாரு, ஒன்னும் செய்யல. என்னாச்சு தெரியுமா? அடுத்த வசனம் 13ஆம் வசனம். இல்ல 12ஆம் வசனம். 12ஆ? இல்ல, அவர் கோபத்தோடு போய்விட்டார வசனம் இருக்க. போய்விட்டார். அவர் ஒண்ணு ஸ்ரீ பூம்பா செத்து போங்களா அப்படின்லாம் ஒண்ணும் அவர் சொல்லல. அதுதான் கோபத்துல போயிட்டார். என்ன கோபம்? என் தாசன் மேலே இல்லாத பொல்லாத குறைகளை சொன்னீர்களே கோபம். ஏன் என் தாசன் சொல்லுகிற வார்த்தைகளை விசுவாசிக்காமல் போய்விட்டீர்களே என்று கோபம். இப்ப வார்த்தையை விசுவாசிக்காம இவங்க சொந்த இஷ்டப்படி செஞ்சாங்கன்னா என்ன வரும்? சாபம் தானே வரும். இப்ப மீரியாமுக்கு என்ன வந்திருக்கும் பாரு, வாசிங்க.
மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மேகம் என்றால் என்ன? தேவனுடைய மகிமை, மகத்துவம், வல்லமை கூடாரத்தை விட்டு போயிடுச்சு. அப்புறம் மீரியாம் குஷ்டரோகியாய் மாறினாள். கர்த்தர் குஷ்டரோகியாக்கல, அவர் போயிட்டாரு. நிறைய பேர் கர்த்தர் தான் தண்டனை கொடுத்தாரு நினைச்சிருக்கிறான். இல்ல 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 இல்ல, கர்த்தர் தண்டனை கொடுத்தால் அதுக்கு விடுதலே கிடையாது. கர்த்தர் தண்டனை கொடுத்தா அத்தோடு செத்து போக வேண்டியதான். இது அவருடைய கிரியைகளினாலே, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் எழும்பின அவருடைய கிரியைகளினாலே அவளுக்கு சாபம் வந்தது. சாபம் வந்தது. உடனே என்ன ஆயிட்டாளவா? குஷ்டரோகியாய் மாறிவிட்டாள். உடனே மோசே பரிந்து பேசுகிறான். அவன் இயேசு கிறிஸ்துவை போல மோசே, நீயும் நானும் தப்பு செய்தோம், நமக்கு சாபம் வந்துருச்சு, தரித்திரம் வந்து விட்டது, வியாதி வந்து விட்டது, கடன் பிரச்சனை வந்துருச்சு, வீட்டுல பிரச்சனைகள் வந்துருச்சு, என்னென்னமோ வந்துருச்சு, சாபங்கள் வந்து விட்டன. இப்படி சாபங்கள் வந்துவிட்டால் நமக்கென்று பரிந்து பேசுகிற ஒருவர் இருக்கிறார். அன்றைக்கு மீரியாவுக்கு சாபம் வந்தது, பரிந்து பேசுகிற மோசே பரிந்து பேசினான். மோசே பரிந்து பேசணும்னா என்னாச்சான்? 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எக்ஸாம்பிள் எப்படி கொடுக்கிறாரு பத்தியா? ஒரு அப்பன் தன்னுடைய பிள்ளையை துப்பிட்டாங்கன்னா வச்சுக்காரு, அப்படின்னு துப்பிட்டாங்கன்னா 7 நாள் அவள் அப்படியே ஒரு மாதிரி இருக்கணும்ல, அதுபோல இப்ப நான் துப்பிட்டேன். அவ்வளவு கோபம் அப்பாவுக்கு. தேவன் துப்ப மாட்டாரு, உதாரணம் எல்லாம். அதனால 7 நாள் வரைக்கும் இருக்கட்டும், அப்புறம் அவருக்கு சுகம் கிடைக்கட்டும். ஆமா, சரிதானா? அதே போல சுகம் கிடைக்கவே இல்லையா? ஆமா, நம்ம எல்லாருடைய சாபங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். ஆமா, அப்ப உனக்கு என்ன சாபம் வந்தாலும் சரி, எல்லா சாபங்களுக்கும் உனக்கு விடுதலை உண்டு. மீரியாமுக்கு விடுதலை உண்டு, உனக்கும் விடுதலை உண்டு. அப்ப இப்படிப்பட்ட விடுதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும். அப்போஸ்தலர் மூலமாய் தேவன் சொல்லிக் கொடுத்த உபதேசங்களை கைக்கொள்ள வேண்டும். இயேசுவின் வார்த்தைகளையும் அப்போஸ்தலருடைய உபதேசங்களையும் கைக்கொண்டு நடக்க நடக்க உனக்கு சாபங்களே வராது, ஆசீர்வாதங்களே வந்து கொண்டிருக்கும். ஒரு காரியம் சொல்றேன். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சீக்கிரம் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தர் வருகிறார், மாரநாதா. அது பேர் என்ன? கர்த்தர் வருகிறார்னா மாரநாதா. மாரன் ஆத்தா. மாறன் என்றால் பெரிய ஒரு அர்த்தம். முரசரி மாறன் நினைச்சுக்காதீங்க. மாறன் என்றால் பெரிய மாறன் ஆத்தா. பாஸ்டன்ஸ் இருக்குல்ல, ஆனா இந்தியில தான் பாஸ்டன்ஸ் போல, இது எபிரேய பாஷை. மாரநாதா. ரைட். இப்போ அது என்ன தெரியுது? இயேசு கிறிஸ்துவை ஒருவன் கர்த்தரிடத்தில் அன்பு கூறாமல் போனால், இஸ்ரவேல் பிரதர் காது விழுதா? ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவது எப்படி? அவருடைய வார்த்தைகளை கைக்கொள்கிறதே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதாகும். அப்போ அவருடைய வார்த்தைகளை கைக்கொள்ளாமல் போனால் உனக்கு சாபம் வரும். மாரநாதா, இயேசு சீக்கிரம் வருதா, ஜாக்கிரதை. சாபத்தோடு இருந்தீங்கன்னா நரகத்துக்கு ஓடிடுவேன், ஆசீர்வாதத்தோடு இருந்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிடுவேன். அதனாலதான் அவர் எழுதுறாரு, மாரநாதா ஜாக்கிரதை, சீக்கிரம் வரப்போகிறான். ரைட்டா? அப்போ தேவனிடத்தில் அன்பு கூறாத அத்தனை பேருக்கும் சாபம் வரும். சரிதானா? ரைட். தேவனிடத்தில் அன்பு கூறாத, தேவனுடைய வார்த்தையை கைகொள்ளாத அத்தனை பேருக்கும். ரைட். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.
நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர்கள் எல்லாரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். எப்பொழுதுமே நமக்கு பழைய ஏற்பாடு வேண்டாம். பழைய ஏற்பாடுடைய சட்டத்திட்டங்கள் நம்மை கட்டுப்படுத்தாது. யாராவது பழைய ஏற்பாடு சட்டத்திட்டங்களை பற்றி உங்களிடத்தில் சொன்னால் அதன்படியே செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தால் அதன்படி செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு சாபம் வரும். எல்லா கிரியைக்காரர்கள் எல்லாருக்கும் சாபங்கள் தான். நம் தேவன் இப்படி சொல்லியிருக்கிறார், என்னுடைய உபதேசம் என்னுடைய அப்போஸ்தலர்களும் உபதேசம் இதன்படி செய், உனக்கு சாபமே வராது. நியாயப்பிரமாணத்துடைய கிரியைகள் எப்படி தெரியுமா? நியாயப்பிரமாண கிரிய இப்ப கூட நிறைய பேர் சொல்றாங்க தெரியுமா, கர்த்தாவே நான் இந்த பரீட்சையில பாஸ் பண்ணிட்டேன்னா உனக்கு 100 ரூபாய் காணிக்க போட்டுறேன். இதுதான் நியாயப்பிரமாண கிரிய. விஜய் கூட அப்படித்தான் நினைச்சிருப்பாங்க போல தெரியுது இல்ல. நாளைக்கு நல்லபடியா நியாயம் விசாரிச்சு கொடுத்துட்டாங்கன்னா கர்த்தாவே உனக்கு ஒரு 100 ரூபாய் காணிக்க போட்டுறேன். அப்படியா? ஏன் கர்த்தர் என்ன ஏழைய பணத்துக்காக செய்வார் அவரு? இது நியாயப்பிரமாண காலம். அப்போ நியாயப்பிரமாண காலத்தை தான் பொருத்தனை பண்ணுகிற காலங்கள். இப்பொழுதுதான் தேவனே நமக்காய் பிதாவிடத்திலே பொருத்தனை பண்ணி விட்டார். அவரே தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் மூன்றையும் பிதாவிடத்தில் பொருத்தனை பண்ணிவிட்டார். ஏசாயா 53 வாசிங்கன்னா தெரியும். வீட்டுல போய் வாசிங்க. தன்னைத்தானே தேவனுக்கு பொருத்தனையாய் கொடுத்து விட்டார். அப்போ இவருக்கு மிஞ்சினது நாம கொடுக்கிற 10,000மோ 1,00,000மோ 1 கோடியும் இவருடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்கு மிஞ்சினதா இருக்குமா? அது பிரயோஜனம் இல்லை. காசு கொடுத்து ஏமாத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைக்காது. பொருத்தனை பண்ணி ஏமாற்றி காரியங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். என்னுடைய மச்சனுடைய மனைவி இருந்தாங்க. அவங்க பொண்ணுக்கு பயங்கரமான ஒரு வியாதி வந்துருச்சு. பயந்துட்டாங்க. அவங்க பயங்கரமான வியாதி கிடையாது, பயந்துட்டாங்க அவங்க. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, எங்கள் மூலமாய் தான் கிறிஸ்துவுக்குள்ள வந்தவங்க ஃபாரின்ல இருந்து அங்கெல்லாம் கிறிஸ்துவ சர்ச்சில் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க திடீர்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு, என்னுடைய மகளுக்கு சுகம் கிடைத்தால், நான் தான் கிடைக்கும்னு சொல்லிட்டார்ல அவரு, என் தழும்புகளினால் சுகம் ஆனீர்கள் சொல்லிட்டார். அப்புறமா திரும்பவும் சந்தேகம் உனக்கு. சுகம் கிடைத்தால் நான் என்னுடைய நகைகளை எல்லாம் கழட்டி விடுகிறேன். பொருத்தனை பண்ணியாச்சு. ஏன் கழட்டுற? சோம் கொடுத்துருவார்ல, சோம் கொடுத்துட்டு அவருக்கு கொடுக்கணும்ல, நான் போடக்கூடாதுல்ல. சரி, இப்ப சோம் கிடைச்சிருச்சு. என்னுடைய கேள்வி, இன்னொரு இதோட பயங்கரமான வியாதி வந்துருச்சு. அப்ப என்னத்தை கழட்டுவேன்? ட்ரெஸ் எல்லாம் கழட்டுவிய? சிந்திங்களே இதை கொஞ்சம். கர்த்தர் வெள்ளியும் பொன்னும் கர்த்தருக்குரியதியா? இந்த வெள்ளியும் பொண்ணை அவருக்கு கொடுத்து ஏமாத்துறியாங்க. அவர் மயங்கர ஆசாமி இல்லை, உன்னை மாதிரி என்னை மாதிரி. அவர் மயங்கவே மாட்டாரு. நீ அவர்கிட்ட மயங்கிறியான்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆமா சரிதானா? அந்த டைம் பார்த்தா என்னை அறியாமலே நான் ஒரு பத்திரிகையில ஒரு செய்தி, கரைகலாவ சத்தியத்துல கிறிஸ்தவன் பொருத்தனை பண்ணலாமான்னு எழுதினேன். இதை படிச்ச உடனே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதல் உருவாயிற்று. அதுக்கப்புறம் நிச்சயமாய் பொருத்தனை பண்ண தேவையில்லை. என் தேவன் 2008 ஆண்டுகளுக்கு முன்னாலே எனக்காய் பொருத்தனை செய்து விட்டார், அதை நான் விசுவாசிப்பேன், என் மகளுக்கு சுகம் கிடைக்கும். உணர்வு வந்துச்சு, சுகம் கிடைத்தது. அவங்க மக சுகமா இருக்கிறா. இப்போ நகையும் கழுத்துல ஒண்ணும் கழுத்துல. அல்லேலூயா. ஆக என் தேவன் உனக்காய் எனக்காய் பொருத்தனை பண்ணிவிட்டார். நீ பொருத்தனை பண்ண வேண்டாம். இப்படி பொருத்தனை பண்ணுகிற காரியம் எல்லாம் நியாயப்பிரமாண காலத்தில் நடந்த காரியங்கள். அப்போ தேவன் தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் மூன்றையும் பொருத்தனை பண்ணாத காலம். அப்போதும் பொருத்தனை பண்ணுவார் என்ற ஒரு விசுவாசத்தோடு காரியங்களை செய்து விட்டால் சந்தோஷம் தான். ஆபிரகாம் கூட இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தது போல என் மகன் உயிரோடு எழுப்புவான் என்று விசுவாசத்தோடு செஞ்சான். இப்படிப்பட்ட விசுவாச கிரியைக்காரர்கள் பழைய ஏற்பாட்டிலும் ஒரு சில பேர் இருந்தார்கள். ஆனால் இந்த காலத்தில் கிறிஸ்தவ வட்டாரத்திலே நியாயப்பிரமாண கிரியைக்காரர்களாய் இருந்தால் அது சாபமாய் மாறிவிடும். ஜாக்கிரதை. மூன்றாவது,
2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13-14 சீக்கிரம் வாசிங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13-14. இவர்கள்னா ஒரு ஆளு மனுஷன், யாரும் தெரியல. இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி யாரு இப்படிப்பட்ட ஆளு உறுதி இல்லாத ஆத்மாக்களை தந்திரமாய் பிடித்து. நம்ம சர்ச்சுக்கு வேற சர்ச்சு பாஸ்டரோட கோபப்பட்ட ஆட்கள்லாம் நிறைய இருக்குது. வாங்கய்யா வீட்டுக்கு, அவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்துருவோம் இங்க. நாங்க நிறைய பேர் அதெல்லாம் உறுதி இல்லாத ஆத்மாக்கள். அந்த ஆத்மாக்கள் பிடிக்கிறது என் வேலை இல்லை. உறுதி இல்லாத ஆத்மாக்களை வாசிங்க, தந்திரமாய் பிடித்து சாபத்தின் பிள்ளைகள், பொருளாசை என்கிற சாபத்தின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஆக உனக்கு பொருளாசை இருந்தால் உனக்கு சாபம் வரும். அதான் இன்னைக்கு இது மார்க் 10ஆம் அதிகாரத்துல வாலிபரை பற்றி அவர் சொல்ல கேட்டோம். சரிதானா? பொருளாசை இருந்தால் சாபங்கள் வரும். அப்புறம் யோவான் 7ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் சீக்கிரம் எடுங்க. 7:49. நீ வேதத்தை வாசிக்காம இருந்தீங்கன்னா, வேதத்தை அறியாமல் இருந்தால் உனக்கு சாபம் வரும். ஜாக்கிரதை. அதனால டெய்லி வேதத்தை படிச்சு 66 புத்தகத்தையும் படிச்சு முடிக்குது. இஸ்ரேல் பிரதர் உங்களுக்கு தான் தமிழே வரமாட்டேங்குது, தெலுங்கு தான் வருது. தமிழ் படிக்கவும் கத்துங்க. சரிதானா? அப்புறம் என்ன, உங்க மனைவி தான் ஐஏஎஸ் ஆயிட்டாங்களே, பிஎஃப்டி பட்டம் வாங்க போறாங்க, பட்டதாரி. கவலையே படாதீங்க, நீங்க அவங்க மூலமா கத்துக்கலாம் நீங்க தமிழ். ரைட்டா? படிங்க, வேதத்தை படிங்க. வேதத்தை இதுல என்ன போட்டிருக்கு? வேதத்தை நாம் அறியாமல் இருந்தால் சபிக்கப்பட்டிருக்கிறோம். இங்க சண்டே நீங்க சொல்லிக் கொடுக்கிறது கொஞ்சம் தான். ஆனா வீட்டுல உட்காந்து நம்ம படிக்க 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 நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்ள நமக்கு சாபம் வராது. அப்போ நமக்கு சாபம் வர்றதுக்கு இது ஒரு காரணம். அப்புறம் ரோமர் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 9:3. நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக இருப்பேனே. ஏன் அவங்க எப்படி இருந்தாங்களாம்? முன்னாடி 8ஆம் அதிகாரத்தையெல்லாம் வாசிங்கன்னா தெரியும். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளாமல் போய்விட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளாதனாலே அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாய் மாறி இருக்கிறார்கள். இன்றைக்கும் இஸ்ரவேல் சமுதாயம் ஒரு சபிக்கப்பட்ட சமுதாயமாய் நின்று கொண்டிருக்கிறது. யாரு என்னைக்கு அவங்கள அந்த ராஜ்யத்தை புடுங்குவானோ தெரியல. இயேசு கிறிஸ்து வரும்போது அர்மகதோன் யுத்தத்தின் போது பயங்கரமான காரியங்களாம் நடக்க போகுது. இஸ்ரேல் மக்கள் தன்னந்தனியே நிற்க போகிறார்கள். இயேசு ஒன்றுதான் சப்போர்ட் கொடுக்க போறாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்துக்கு இஸ்ரேல் மக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது. ஆக நீங்கள் இயேசு கிறிஸ்துவை மேசியான்னு அர்த்தம் என்னங்க? ரட்சகர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கிறிஸ்து, வரப்போகிற பிரபு எல்லாம் அப்படியே நினைக்கணும். இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நம்ம இருந்தோம்னா சாபங்கள் நமக்கு வராது. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் சீக்கிரம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். வேறொரு கள்ள உபதேசத்தை போதிக்கிறவன் அத்தனை பேரும் சபிக்கப்பட்டவன். பின்னால போனீங்கன்னா நீயும் சபிக்கப்பட்டாயிற்று இல்லையா? எய்ட்ஸ் காரணோட போனீங்கன்னா எய்ட்ஸ் வந்துடும். சரிதானே? அதே போல அவன் சபிக்கப்பட்டவன், உனக்கும் அந்த சாபம் வந்துடும். நீ ஒண்ணும் செய்ய மாட்ட, பக்கத்துலதான் உட்காந்துருப்ப, ஆனால் உனக்கு அந்த சாபம் வந்துடும். ஆக இந்த சுவிசேஷத்திற்கு, இந்த நற்செய்திக்கு விரோதமா என்ன கொண்டு வந்தாலும் சரி, அவன் பின்னால நீ போனீங்கன்னா உனக்கு சாபம் வரும்.
ஆக நமக்கு எதுனால எல்லாம் சாபங்கள் வருது, இன்னும் நிறைய போட்டிருக்கு. நான் போட்டிருக்கிறதெல்லாம், நான் உங்களுக்கு சொல்றதெல்லாம் புதிய ஏற்பாட்டு மக்களாகிய கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் வருகிற சாபங்களை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நியாயப்பிரமாணத்தினாலே வரக்கூடிய சாபங்கள் ஏராளம் இருக்கிறது. உபாகமம் 28 வாசிங்கன்னா தெரியும். ஆபிரகாமுடைய வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படியாமல் போனால் எத்தனை சாபங்கள் இருக்கிறது என்று பழைய ஏற்பாட்டில் நிறைய இடங்களில் இருக்கிறது. இது புதிய ஏற்பாட்டு மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் போனாலே, அல்லது இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஏனோதானவன் இயேசுவை வச்சுக்கிட்டு இருந்தாலே சாபங்கள் உண்டு. ஆக நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சாபங்கள் எல்லாம் வருகிறது என்றால், நிச்சயமாய் நீ இயேசு சொன்ன வார்த்தைப்படி நடக்கல, அல்லது இயேசுவை மேசியாவாக நினைக்கவில்லை, அல்லது நீ சாபத்தின் பிள்ளையாய் இருக்கிறாய், பொருளாசைக்காரனாய் இருந்து கொண்டிருக்கிறாய், அல்லது நீ நியாயப்பிரமாண கிரியைக்காரனாய் இருந்து கொண்டிருக்கிறாய். இப்படி பல காரியங்கள் உண்டு. இந்த பூமியிலே இந்த சாபங்கள் எல்லாம் மாறி 100% உனக்கு சாபத்துக்கு எதிரான ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்ம எல்லாருக்கும் 100% ஆசீர்வாதம் வேணும் விரும்புறாங்க இல்லையா? விரும்புறாரா? யார் யாருக்கெல்லாம் வேணும்? 100% எல்லாருக்கும். பிரதர் பாருங்க, 2 கை தூக்குறாரு, 200 வேணுன்றாரு. ஸ்தோத்திரம். நீங்கள் வாங்கிக்கிறதுக்கு ஏற்றபடிதான் நடக்கும். அப்ப 100% உனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா சாபம் இல்லாமல் இருக்கணும். ரைட்டா? அப்ப தேவன் சொன்ன வார்த்தைப்படி நடக்கணும். சரிதானா? அப்ப வார்த்தைப்படி நடக்கும் பொழுது, கள்ள உபதேசங்கள் எல்லாம் விட்டு விட்டு விலகும் பொழுது, இப்படி பல காரியங்கள் இருக்குது. 100% ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எனக்கு ஏன் இல்லை? நம்ம எல்லாரும் எழுதி நிக்கலாம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எனக்கு ஏன் இல்லை? நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாமா? இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எனக்கு ஏன் இல்லை? என்னுடைய வாழ்க்கையில ஏன் தரித்திரம், வறுமை? என்னுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை ஏன்? தீராத வியாதி ஏன்? அகாமரணம் ஏன்? கற்பம் விடுகிறது ஏன்? மரணம் ஏன்? சுனாமியினாலே ப்ராப்ளம் ஏன்? புயல் காற்று, மழை இல்லாத தன்மை, நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கவில்லையே. காரணம் என்ன? வீடு இல்லை, கல்யாணம் நடக்கல, வேலை இல்லை, சர்ச்சு கூட சரியாய் நடத்த முடியல, புறஜாதியர் மத்தியில் வெட்கக்கேடான நிலையில் இருக்கிறது, கடன் பிரச்சனை. ஏன் இந்த நிலை? எனக்குள்ளே ஏன் இப்படிப்பட்ட சாபங்கள் வந்திருக்கின்றன? ஆசீர்வாதங்கள் ஏன் இல்லை? நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பாருங்க. என் தேவன் உங்களோடு இம்மட்டுமாய் பேசுகிற தேவன் இப்பொழுது உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே பேசட்டும், உங்களோடு பேசட்டும், உள்ளத்தின் ஆழத்திலே பேசட்டும். ஏன் இல்லை? நீ தேவனிடத்திலே அன்பு கூறாமல் இருக்கிறாயா? நீ தேவனிடத்திலே அன்பு கூறாமல் இருக்கிறாயா? கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறாமல் போனால் நீ சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறதே. தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளாமல் போய்விட்டாயா? நியாயப்பிரமான கிரியைக்காரன் போல இருக்கிறாயா? தேவனுடைய மரணத்திலே, சிலுவையிலே அவர் செய்த காரியங்கள் எல்லாம் நினைக்காமல் இருக்கிறாயா? பொருளாசைக்காரனாய் இருக்கிறாயா? ஏமாற்றுக்காரனாய் இருக்கிறாயா? பணத்துக்காய், மற்ற உலக காரியங்களுக்காய் தேவனை மறந்து உன்னுடைய சுய சித்தத்தின்படி செய்து கொண்டிருக்கிறாயா? ஏன் சாபம் வருகிறது? ஏன் சாபம் வருகிறது? யோசியுங்கள் எல்லாரும். உங்களுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான கள்ள உபதேசக்காரர்களோடு உங்களுக்கு தொடர்பு இருக்கிறதா? கள்ள போதகர்களோடு தொடர்பு இருக்கிறதா? ஏன் உங்களுக்கு இந்த நிலை? ஆசீர்வாதங்களை பெற்று 100க்கு 100 ஆசீர்வாதத்தோடு வாழ வேண்டிய சகோதரனே, சகோதரியே, என் வாழ்க்கையிலே ஏன் வேதத்தை அறியாமல் இருக்கிறேனா? இந்த வேதம் எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்லுகிறதோ அதெல்லாம் எனக்கு உண்டு என்று நான் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறேனா? இந்த வேதத்தை முழுமையாய் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறேனா? இன்று முதல் கொண்டு இந்த சாபத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்க போகிறது. இன்று முதல் கொண்டு எனக்கு இந்த சாபத்திலிருந்து விடுதலை கிடைக்க போகிறது. இனி நான் உலகத்திலே மற்றொரு மத்தியிலே சாட்சியாய் வாழப் போகிறேன். என் வாழ்க்கை ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையா இருக்க போகுது. எல்லாரும் வாய் தரும் தேவனத்தை சொல்லுங்க. என் தேவனைகள் எல்லாருடைய சாபங்களையும் சுமந்து தீர்த்து விட்டீரப்பா. இனி நாங்கள் சாபமில்லாத பிள்ளைகளாய் வாழப் போகிறோம். நீர் சொல்லியபடியே நடக்க போகிறோம்.
இனி எங்களுக்கு சாபம் இல்லை, இனி எங்களுக்கு ஆசீர்வாதம் தான். எல்லாரும் எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. எல்லாரும் நீங்கள் சொன்னால் இன்றைக்கே நடக்கும். நீங்கள் சொன்னால் இன்றைக்கே நடக்கும். ஆமென், ஆமென், ஆமென்.